ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகா, அப்புறம் அரிசியும் துவரம் பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 300 ml அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிரை மிக்சியில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடை மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போண்டா மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததை நம்ம கொஞ்சமாக மோர் எடுத்து வச்சுருக்கோம் தனியாக, அதில் இந்த வடையை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வடை நல்லா சாஃப்டாகிடும். எல்லா வடையும் இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்ச அந்த தயிரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வடையெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி இறக்கினீங்கன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.